அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2025 பிப்ரவரி மாத பலன்கள் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு எப்படி இருக்க போகுது? என்னைக்குமே மேஷத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, அடுத்தவனுக்காக வாழக்கூடிய ராசி, மனசாட்சிக்கு பயந்து வாழக்கூடிய ராசி, எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத ராசி. நல்லா இருக்கக்கூடிய ராசி. இன்னைக்கு இந்த ராசியோடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஷ்டத்துல வாழ்ற மாதிரியே இருக்குது. போற வரவன்லாம் எனக்கு கருத்து சொல்லிட்டு இருக்கிறான். நம்ம அவன் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கும் போறதில்ல. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன். நெறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி மேஷம் மத்தவங்களோட விஷயத்துல தலையிட்டுருக்காங்க. அதாவது மத்தவங்களுக்கு நல்லது நினைக்கணும், நல்லது செய்யணும் அப்படிங்கிறனாலயே தலையிட்டு, தான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு இருக்கிறத மறந்துட்டே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த ஏன் தலையிட்டோம் அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் குடுத்து, அட போங்கடா! எவ்வளோ ஒதுங்கி போனாலுமே இவனுங்க பார்த்தீங்கன்னா, உங்கள ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்லிட்டே இருக்கிறது. என்னமோ பணம் கொட்டி கிடக்கிற மாதிரி பேசுறது. என்ன முடிஞ்சாலுமே என்னால முடிஞ்சத அடுத்தவங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்னாலும், அதுலயும் ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க. நீங்க கடன் வாங்கியே அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலுமே, என்ன இதுதான் பண்ண முடிஞ்சுதா? உனக்கு இருக்கிற வசதிக்கு நீ நெறையா பண்ணலாம். அப்படிங்கிற மாதிரி ஈவன் அக்காவாகட்டும், தங்கச்சியாகட்டும், அவங்க கிட்ட வரக்கூடிய வார்த்தைகள்லாம் இப்படிதான் வருது. எங்க போனாலும் ஏமாற்றம், எதுலயுமே ஏமாற்றம். எவ்வளவு நல்லது செஞ்சாலுமே அந்த ஒரு விஷயம் தான், ஒரே வார்த்தை தான். எவ்வளவு நல்லது செஞ்சாலுமே உங்கள பார்த்தீங்கன்னா, நல்லவன்னு சொல்லப் போறதில்ல. வச்சுக்கிட்டே இந்த மாதிரி பேசுறான், பணம் நெறைய வச்சிருக்கான், இருந்தாலும் யாருக்கும் குடுக்க மாட்டேங்கிறான், எதுவும் பண்ண மாட்டேங்கிறான், அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ சூழ்நிலை, சந்தர்ப்பத்துல நீங்க உங்களுடைய வாழ்க்கைய வாழ்ந்திருக்கீங்களா மேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழவே இல்ல. அடுத்தவனுக்காகவே வாழ்ந்து, அடுத்தவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா, நலன கருதி வாழக்கூடிய ராசிக்கு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க மத்தவங்களுக்கு கை கட்டி நிக்க வேண்டிய சூழ்நிலைகள், மத்தவங்க கைய மீறி உங்களோட ஒரு சூழ்நிலையும் போயிருச்சு. விட்டு குடுக்கறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு இப்பதான் தெரிஞ்சுதுங்க. மேஷத்த பொறுத்தவரை எப்பவுமே ஒரு விஷயத்த விட்டு குடுக்கவே மாட்டாங்க. கடைசி வரையும் போராடக்கூடிய ராசி. ஆனா இன்னைக்கு மன ரீதியாவும், உடல் ரீதியாவும் ரொம்பவே கடுமையான தொந்தரவுல இருக்காங்க. இன்னைக்கெல்லாம் பாருங்க 7:30 சனி மாதிரி அவ்வளோ ஒரு மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ். இதுக்கு மேல நான் என்ன பண்ணுனாலும் என்னால இதுலருந்து மீண்டு வெளிய வர முடியலைங்க. அப்படின்னு சொல்ற அளவுக்கு மன அழுத்தத்த சனீஸ்வர பகவான் குடுக்குறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நிதர்சனமா குடுக்குறாரு. 7:30 சனி ஆரம்பிக்கணுங்கிற அவசியமே இல்ல. சனீஸ்வர பகவான் ராசிய பார்த்தாலே 7:30 சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற அர்த்தம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, உடல் ரீதியாவும், மன ரீதியாவும் எவ்வளோ கராரா இருந்தாலுமே எந்த ஒரு விஷயத்துலயும் ஏமாத்திட்டு போயிர்றாங்க. எவ்வளோ கண்டிப்பா இருந்தாலுமே டக்குன்னு என்ன விட்டு போயிருதுங்க. இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாமே மேஷ ராசிக்கு நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடந்துட்டு இருக்கு. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, ராசிநாதனான செவ்வாய் பகவான் காக்க வேண்டிய முருகன் பாருங்க, 4ஆம் இடத்துல நீசமா இருக்காரு. நீசமாகலாமான்னு கேட்டீங்கன்னா, ஆகக்கூடாது. எந்த ஒரு கிரகமுமே கோச்சாரத்துல நீசமா இருக்கும்போது நமக்கு கடுமையான தொந்தரவுகள குடுக்கும். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, 3 மாத காலமாகவே செவ்வாய் நீசமா இருக்காரு. இந்த பிப்ரவரி மாதம் தன்னுடைய பெயர்ச்சிய மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடையப்போறார். வக்ரம் அடைஞ்சு, நீசம் அடைஞ்சு, வக்ரம் அடைஞ்சு மறுபடியும் இன்னைக்கு பின்னோக்கி பயணிச்சு ராசிக்கு 3ஆம் பாவகத்துல அமைஞ்சிருக்காரு. இது எல்லாமே மாறுமா? தலைகீழா இருக்குங்க எங்களுடைய வாழ்க்கை. கஷ்டத்துலவே வாழ்ற மாதிரி இருக்குது. அடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் உதவி பண்றேன். எல்லாருமே நல்லா வாழ்றாங்க. நான் மட்டும் ஏங்க கஷ்டத்த அனுபவிக்கிறேன்? கடவுளே இன்னைக்கு சொன்னாலுமே நான் நம்புற மாதிரி இல்ல. அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மன அழுத்தம் தான் இன்னைக்கு உங்களுடைய ராசியில பிரதிபலிக்குது. இதெல்லாம் எப்படி இருக்க போகுது? என்ன மாதிரியான பலன்கள பிப்ரவரி மாதம் நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த 2025 பிப்ரவரி மாதம் பெயர்ச்சியின் போது பார்த்தீங்கன்னா, ரிஷபத்துல குரு பகவான் இருக்காரு. மிதுனத்துல பார்த்தீங்கன்னா, செவ்வா பகவான் இருக்காரு. ராசிக்கு 6ல கேது பகவான் இருக்காரு. ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் மற்றும் புதன். ராசிக்கு 11ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் மற்றும் சுக்கிரன். ராசிக்கு 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோட இணைஞ்சிருக்காரு. 15/2/2024ஆம் தேதிக்கு மேல சூரிய பகவான் 11ஆம் இடத்துக்குமே அதேபோல புதன் பகவானும் 11ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி அடைய போறாரு. இதனால என்ன நல்லது நடக்க போகுது? இழந்த தைரியத்த மீட்டெடுத்துருவோமா? இழந்த தன்னம்பிக்கைய மீட்டெடுத்துருவோமா? வாழ்க்கை ஆதாரம் உயரப்போகுதா? அப்படின்னு 1000 கேள்விகள் உங்களுடைய மனசுல இருக்கு. நிச்சயமாக மாறப்போகுதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். ஆமா மாறப்போகுது. ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றின்னு சொல்லி அவர் பாதம் பணிஞ்சு, இனி இந்த பிப்ரவரி மாத பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது? முதல்ல நாங்க என்னங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராசிநாதன் நீச பாகையிலிருந்து மேல வந்துட்டாரு.
இப்ப ராசிநாதன் வீக்கா இருந்தாலுமே, எந்த ஒரு விஷயமுமே அடுத்தவன நம்பி, நம்பி நீங்க செய்ய வேண்டிய சூழ்நிலை. எனக்கு இது இருக்குது பண்ணி குடுக்குறியா? எனக்கு இந்த விஷயம் இருக்கு. இது சம்மந்தப்பட்டது போயிட்டு வர்றியா? நான் போனா நடக்க மாட்டேங்குது. நீ போறியா? அப்படின்னு ஒரு ஒரு விஷயங்களுக்குமே அடுத்தவங்கள சார்ந்து வாழ்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள குடுத்திருந்தாரு நம்ம செவ்வா பகவான். எந்த ஒரு விஷயமுமே வந்து நீங்க போனீங்கன்னா நடக்கவே நடக்காது. அதே அடுத்தவங்ககிட்ட குடுத்து பாருங்க, ஈஸியா நடக்கும். இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது கடந்த காலத்துல. இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சியும் ஏன் முயற்சி அப்படின்னு முயற்சிய பத்தி பேசுறோம். ராசிநாதன் முயற்சி பாவகத்துல உட்கார்ந்திருக்காரு. நல்ல நல்ல ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்காரு. அப்ப 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு முயற்சி ஸ்தானம். அப்ப நீங்களா முயற்சி பண்ணி ஒரு ஒரு விஷயங்களும் வாழ்க்கையில அடிப்படை ஆதாரத்துக்கு தேவையான பொருளாதாரத்த சக்சஸ் பண்றதுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். அதேபோல ஓடி, ஓடி உழைச்சு ஒரு பைசா என்னால சேர்த்து வைக்க முடியாதுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இடம் இருக்கு, இங்க இடம் இருக்குன்னு சொன்னாங்க. நான் வாங்க முடியாம போயிருச்சு. அப்ப எல்லாமே என்ட்ட காசு இருந்தது. நான் ஏன் அந்த மாதிரி இருந்தேன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு இடத்த பத்தி, வீட்ட பத்தின கேள்விகள் ரொம்பவே 1000 கேள்விகள் என் மனசுக்குள்ள இருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒரு சின்ன இடமாவது என்னால வாங்க முடியுமா? அதுல வீடு கட்ட முடியுமா சொந்தமாக? அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சாரம் உங்களுக்கு இடம் வாங்குறதுக்கு, வீடு சம்மந்தப்பட்ட மனை யோகத்துக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். இதுக்கு முன்னாடி நீங்க சப்போர்ட் பண்ணுனத விட, இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வந்து சிறப்பாக கொடுக்கும். அதேபோல சூரியன் 10ல திக்பலமா இருக்காரு. அப்ப அரசியல் சம்மந்தப்பட்ட, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நெறைய ஏமாற்றங்கள் நடந்துட்டே இருக்கு. கிடைக்குமா? கிடைக்காதாங்கிற பெரிய கேள்விக்குறி. இந்த கேள்விக்குறினால நான் வேற வேலைக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நெனச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, இனி வரக்கூடிய காலங்கள்ல அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய காலங்களா இருக்கும். ஏறக்குறைய நான் எக்ஸாம் எழுதிட்டேன். 3 மார்க்ல போயிருச்சு, 4 மார்க்ல போயிருச்சு. பக்கம் வந்து என்னால வந்து பார்த்தீங்கன்னா, தொட முடியாத உயரத்துல இருக்கேன். அப்படின்னு இது விட்டுட்டு போயிரலாமா அப்படின்னு கூட சில சமயம் நினைக்கிறீங்களா? அப்படின்னா, ஆமாம். இது நம்மனால ஆகாது அப்படின்னு விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலையில இருந்து, இனி வரக்கூடிய காலங்கள்ல அது நல்லா கிடைக்கக்கூடிய அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலையில அடுத்த ஸ்டேஜ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக இருக்கு. இது மூலியமாக ஒரு பெரிய பேரும், புகழும் அந்த ஜாப்ல உட்காரக்கூடிய ஒரு யோகத்த சூரிய பகவான் ஏற்படுத்தி குடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கு. சுக்கிரன் வந்து உச்சமா இருக்கிறது, ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால, பண பிரச்சனைகள் ஏராளம். மேஷத்த பொறுத்தவரையும் அதுவும் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டுங்க. யார்கிட்டயுமே கையேந்து நின்னு காசவே வாங்கவே மாட்டாங்க. அப்படி வாங்குனா கூட சீக்கிரம் குடுத்துறணும். நம்மளுடைய இடமா இருக்கட்டும், நகையா இருக்கட்டும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா அடுத்தவன் நம்ம பணத்த வாங்கும்போது நம்ம அடுத்தவன்ட்ட பணத்த வாங்கும்போது ரொம்பவே கராரா அந்த பணத்த அந்த சொன்ன டைம்ல குடுக்கணும் அப்படின்னு மேஷம் போராடும். முக்காவாசி மேஷம் கடனே வாங்காதுங்க. அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்குறதுனாவே எனக்கு வேண்டாம், எனக்கு ஆகாது. அவன் ஒரு சொல்லிட்டான்னா என்னால வந்து தாங்க முடியாது. ஏன்னா, அதெல்லாமே வந்து மேஷம் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகமுடைய ராசி. அதனாலேயே அடுத்தவங்க கிட்ட போக மாட்டாங்க. அதனால தன்னுடைய எவ்வளோ பணம் தனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய இடமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், கம்மியா கூட விப்பாங்களே தவிர்த்து, அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்க மாட்டாங்க. அதனாலயே இன்னைக்கு கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ரொம்பவே மாட்டிக்கிறாங்க மேஷம். அதாவது பேங்க் லோனா இருக்கட்டும், இட லோனா இருக்கட்டும், வீடு லோனா இருக்கட்டும். கடன் வந்து அடமான கடன் அதிகமா போயிட்டே இருக்குது. ஏன்னா சுக்கிரன் உச்சமா இருக்கு பாருங்க. 2ஆம் அதிபதி 12ல 7ல உச்சமா இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன், நெறைய கடன் பிரச்சனைகள மேஷத்துக்கு ஏற்படுத்தி குடுத்துருக்கு. அந்த கடன் வந்து அடுத்தவங்க கிட்ட கேட்கக்கூடாதுன்னுங்கிறக்காகவே, அதிபயங்கர கடன்ல வாங்கியிருப்பாங்க. வெளியாள் கிட்ட வாங்கிக்கலாம். சொந்தக்காரங்க கிட்ட வாங்காம, வெளிய வாங்கலான்னு வட்டி சதவீதம் என்னன்னு யோசிக்காம கூட மேஷம் வாங்கிருங்க. அந்த கௌரவத்திற்காக வாங்கி இன்னைக்கு படாத பாடு டியூ கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்க எட்டி பிடிக்கக்கூடிய உயரத்திற்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துருச்சு. பொருளாதாரத்துல இனி பழையபடி கலங்க வேண்டிய சூழ்நிலைகள் இல்லை. சேமிப்புகள் எல்லாமே சொத்தாக மாறக்கூடிய காலங்கள். யாராவது ஒரு பொருளாதார உதவிகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நேரம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். பிப்ரவரி மாதம் நீங்க பொருளாதார உதவிய இருக்கிறதுல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு உண்டான பலன்கள நிச்சயமாக ஏற்படுத்தி குடுப்பாங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஏற்படுத்தி குடுப்பாரு. சனீஸ்வர பகவான் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு யோகமான நேரமும் சரி, சுக்கிரன் உச்சமாயி உங்களோட ராசிக்கு 12ஆம் இருக்கக்கூடிய சுப செலவுகள் அதிகமாக காத்துட்டு இருக்கு மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு.
குழந்தைகளுக்காக திருமணம் பண்றேன். குழந்தைக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். திருமணத்திற்கு நடந்துருமா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு அனைத்திற்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 5ஆம் அதிபதி நல்லா பலமா இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில, குழந்தை திருமணத்துக்காக செலவு, சுப செலவு அப்படின்னு அதிபயங்கர செலவுகள்லயும் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய, சந்தோஷத்தை காணக்கூடிய காலமாக நிச்சயமா இந்த 2025 பிப்ரவரி மாதம் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்து துவண்டு போன உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு உற்சாகமான, ஒரு நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய காலமாக இருக்குமோ தவிர்த்து, ஒருபோதும் உங்களை வீழ்த்தி கீழ தள்ளுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தள்ளாது. இப்ப நீங்க கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில பயணிக்கும். நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில பயணிக்கும். அப்ப பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது 100% தனிப்பட்ட ஜாதகத்த நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது, கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ, குறையவோ செய்யும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.